ஸோ இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்துட்டு கார் திருடி இங்கே என்ன பண்ணுற ஹீரோ நான் போலீஸில் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு இல்லை நான் தான் கார் எடுத்துகிட்டு போன கார் ரிட்டர்ன் வரல, என்ன இதுக்கு போலீஸில் பிடிச்சி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறேன். சரி ஓகே கொண்டு வந்து கொடுத்தேல தேங்க்யூ அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிடுறான். சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் இருந்துக்கிட்டு ஒரு லெட்டர் மாதிரி எழுதி அப்பாலஜிஸ் லெட்டர் கொடுக்குறாங்க நம்ம ஹீரோவுக்கு. ஆனால் அந்த ஃபேமிலியே சரியான பைத்தியம் பிடிச்ச ஃபேமிலி போல் நம்ம ஃபேமிலி தப்பாக நினச்சிக்கிறானுங்க. சரி ஓகே லவ் லெட்டர் தான் கொடுக்குறாங்க, படிக்கணும் சீக்கிரம் வாங்கி படி அப்படி சொல்லிட்டு எல்லோரும் மொத்தமாக உள்ளேருந்து வெளியே வந்துடுறாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம வேலைக்கார பாய் இருக்கார்ல, அவர் வந்து நம்ம ஹீரோவுக்கு அஹான்ற நேமையும் இஷ்கி நம்ம ஹீரோயினியோட நேமையும் எடுத்து இஷ்கான் அப்படி சொல்லிட்டு கப்பல் நேம் வச்சு விட்றாரு. ஸோ அதை பார்த்துட்டு என்னடா இவ கூட போய் என்ன நேம் வைக்கிறேன், இவன் கூட போய் நேம் வைக்கிறேன், இந்த மாதிரி அவங்க ரெண்டு அடிச்சுக்கிறாங்க. நம்ம ஹீரோயினி இஷ்கி பேசுகிறதெல்லாம் அந்த டீமில் இருக்க நம்ம ஹீரோயினி பேசுகிறதெல்லாம் அந்த ஃபேமிலியில் இருக்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சிது. சரி ஓகே இதுதான் நம்ம அண்ணனுக்கு பர்ஃபெக்ட் மேட்ச் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்கானுங்க எல்லோரும். ஸோ அந்த டைமில் நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது, அவளுக்கு வந்து ஒரு ஜாப் கிடச்சிருது அப்படின்ற விஷயம் தெரியுது. ஸோ அவள் துள்ளி குதிக்கிற, அதோடு சேர்த்து ஃபேமிலி என்னமோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஜாப் கிடச்ச மாதிரி அவங்களும் சேர்ந்து துள்ளி குதிக்கிறானுங்க. நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்னடா பூரா பைத்தியம் முடிச்ச விட்டுக்கிட்டீங்களா இருக்கானுங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்துட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு என்னமோ அவள் வீட்டுக்கு வந்த மாதிரி பூஜை அரைக்க போகிறான், அங்கே போய்ட்டு விளக்கி தூக்கிறா. ஸோ அதுக்கு தேவையான பொருளுக்கு ஹெல்ப்பெல்லாம் ஃபேமிலி மெம்பர்ஸ் பண்ணுறானுங்க. ஒரே கூத்தாக இருக்க முடியும். அப்படி இருக்கிறப்போ அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம ஹீரோவோட தம்பிக்கு தங்கச்சிக்கும் நம்ம ஹீரோயினி வந்து கார் திருடி சும்மா நம்ம ஹீரோக்கிட்ட இந்த மாதிரி நடந்த விஷயத்தெல்லாம் நம்ம ஹீரோ ஷேர் பண்ணுவோம். அந்த லெட்டரையும் படித்து பார்த்துட்டு சரி ஓகே அப்படி சொல்லிட்டு நமக்கு கிடச்சது அவ்வளோதான் அப்படி சொல்லி அவங்க ஃபீல் பண்ணிட்டு நினச்சிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ சொல்கிறான் அவனோட ரியா வந்து ஃபேமிலிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியாது நம்ம ஹீரோவுக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆக போகுது, ரியா அப்படின்ற ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படி சொல்லிட்டு. ஆப்போசிட்டில் பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு யாருமே கிடையாதுன்னு நினச்சோல, நம்ம ஹீரோயினுக்கு ஆக்சுவலி ஒரு அத்தையும் ஒரு மாமாவும் இருக்காங்க. அந்த மாமா வந்து ஒரு சரியான சைக்கோ பையன், நம்ம அத்தையை போட்டு எப்போ தான் அடிச்சுட்டே இருப்பான். ஸோ நம்ம ஹீரோயினை தான் போய்ட்டு காப்பாற்றிட்டு நம்ம ஹீரோயின் தான் கொஞ்சம் அட்வைஸை போட்டு என்னதான் இருந்தாலும் எங்கள் அம்மா எல்லாம் விட்டு போனாலும் என்ன நீங்கள் தான் இப்படி வளர்த்துட்ருக்கீங்க அப்படி சொல்லிட்டு ஒரு ஃபீலிங்கான ஒரு எமோஷ்னலான ஒரு டாக்கிங் ஓடிட்டுருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ இருந்துக்கிட்டு அவனோட அம்மா வந்து ரொம்பவே இருக்கான். ஏன்னா சின்ன வயசுலேயே 2 குட்டி பிள்ளைங்களையும் விட்டுட்டு இவனையும் விட்டுட்டு அவங்க அம்மா வந்து ஓடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி எங்கள் அம்மா வெறுக்கிற உலகத்துலேயே நான் வெறுக்கிறாலும் அவன் மட்டும் தான் அப்படி சொல்லி பேசிகிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதே சைடு ஆப்போசிட் வந்துட்டு எங்கள் அம்மா எனக்கு நல்லதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க, எங்கள் அம்மா எப்போவுமே என்னை விட்டு போனாலுமே என் கூட இருக்க மாதிரி தான் ஃபீலிங்காக இருக்குது, எனக்கு எங்கள் அம்மா தான் உலகத்தில் எல்லாமே அப்படி சொல்லி அவள் பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட்டு சீன்லேயே நம்ம ஹீரோவோட வீட்டுக்கு அவங்க தங்கச்சியை என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்காக மாப்பிள்ளை வீட்டில் வந்திருக்காங்க. பட் அதில் இருக்கக்கூடிய அந்த மாமியார் கேரக்டர் வந்து சுத்தமாக பிடிக்காம நம்ம ஹீரோ பிடிக்கல. ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்து அந்த கேரக்டர் வந்து நம்ம ஹீரோ ஃபேமிலி வந்து மட்டம் தட்ட மாதிரியே பேசிகிட்டு இருக்கோம் அவங்க அம்மா வச்சு. ஸோ அது வந்து நம்ம ஹீரோவுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்ன தான் பிடிக்காமல் இருந்தாலும் நம்ம ஹீரோவோட தங்கச்சிக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டுருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக. இதோட இந்த எபிசோட் முடியுது.